ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். அதாவது இந்த காணொலியை பார்க்குறவங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். இல்லைன்னா பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது, புரோஜனமாக போயிடும். இப்போ கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 34 இன்று தொடர்வது இருதய ரேகை, அதனுடைய செயல் விளக்கம், அதனுடைய கர்ம பலன். இப்போ இருதய ரேகை அதாவது புதன்மேட்டுக்கு கீழே ஆரம்பித்து குருமேட்டு வரைக்கும், குருமேட்டு எல்லை வரைக்கும் போகிறதான் இருதய ரேகைன்னு சொல்கிறோம். இந்த இருதய ரேகை எவ்வாறு இருந்தால், எதற்காக வேண்டி நாம் பிறந்திருக்கிறோம், நம்ம கையில் நம்ம உடம்புலேயே எல்லாமே இருக்கு. நம்ம எதற்காக பிறந்தோம், ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்வி நம்மக்குள்ளேயே இருக்கு. நம்ம ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம், எப்படி, என்ன செய்ய வேண்டும், என்ன செயல்கள் செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்பது முதற்கொண்டு நம்மளுடைய கையிலே ரேகைகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கையில் அதை நோக்கி பயணம் பண்ணி வெற்றி அடைய முடியும். இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஜாதகத்தில் முதலில் எடுத்தவுடன் பார்க்க போகிறது சனி பகவானுடைய நிலை. சனி எப்படி இருக்கிறார், அவர் தான் கர்மகாரகன். அதாவது கும்பமும் மகரமும் எந்த நிலையில் இருக்கிறது, அதில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். அந்த கும்பம் மகரம் கும்பத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த கர்மாவுக்காண்டியும் சனி எங்கே இருக்கிறார், எந்த பாவத்தில் இருக்கிறார், யார் வீட்டில் இருக்கிறாரோ அந்த கர்மத்தை, அந்த கர்ம செயலை விட்டுட்டு போயிருக்கோம், அதை செய்யறதுக்காண்டி தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத உறுதி செய்யப்பட்ட உண்மை. நம்ம கையை பொறுத்தளவும் எல்லா ரேகைகளுமே, எல்லா மேடுகளுமே, எல்லாமே நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே கர்ம செயல்படி தான் உங்களுக்கு உருவாகி இருக்கிறது. அதாவது நீங்கள் அன்னையின் வயிற்றிலே கருவாக இருக்கும் பொழுதே உங்களுக்கு தீர்மானம் செய்யப்பட்டது, நீங்க இதற்காண்டி தான் பிறக்க போறீங்க, இன்னதான் செய்ய முடியும், இன்னது செய்ய முடியாது, இவ்வளவு நாள் இருக்கலாம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட உண்மையே. இப்ப நம்ம இருதய ரேகையை நம்ம பார்க்க போறோம். இருதய ரேகையினுடைய செயல் எப்படி இருந்தால் என்ன நடக்கும், இந்த இருதய ரேகையை பத்தி இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில், அதனுடைய கர்ம பலன் என்ன, எதற்காக வேண்டி இருதய ரேகை இங்கே இருக்கு, அதாவது இருதய ரேகை எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் போனா என்ன கர்மாவுக்காண்டி நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத அந்த கர்ம பதிவு தான் நம்ம கையில ரேகையா வருது, அதை தான் நம்ம செய்ய முடியும். இப்ப ஒரு சில பேர் நல்ல கோரியா இருக்கிறாங்க, நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒரு சில பேர் துக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் அதாவது எல்லாமே அவர்களுடைய முன் ஜென்ம பயன், முன்னோர்களுடைய செயல்கள், நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த செயல்கள், விட்டுட்டு வந்த தவறுகள், சரியும் உண்டு. அதுல நல்லா புரிஞ்சுக்க, நல்ல கர்மாவும் தீய கர்மாவும் சேர்ந்தே நம்மளுடைய பிறப்பு ஏற்படுகிறது. உடனே நம்ம பிறந்துட்டோம்னா கெட்ட கர்மா நம்ம செஞ்சிருக்கோம்னு நாமளே முடிவு செஞ்சுக்க கூடாது. நல்லது செஞ்சாலும் பிறப்பு வரும், கெட்டது செஞ்சாலும் பிறப்பு வரும். ரெண்டும் ஈக்குவலா வரும்போது தான் நம்ம இறைவனோடு போய் ஐக்கியமாக முடியும். இறைவன் ஒரு பேரொளி, நம்ம பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா, நம்ம உயிர்கள் எல்லாமே, எல்லா உயிர்களும் ஜீவாத்மா. அது சின்ன ஒளி. இந்த சின்ன ஒளி பக்குவப்படும் போது பேரொளி என்ற இறைவனோடு ஒன்றாக கலக்க முடியும். அதுவரை பிறப்பு தொடரும். நல்லது அதிகமாக செஞ்சிட்டாலும் திரும்ப பிறக்கணும், நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி. கெட்டது அதிகமாக செஞ்சிட்டோம்னா அதை சரி பண்றதுக்காண்டி திரும்ப பிறக்கணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய தத்துவம். இப்ப நம்ம இருதய ரேகை இப்ப இந்த கையில இருந்து நேரா இப்ப சனி மேட்ல போய் முடியுது சார். சனி தான் கர்மகாரன். இப்ப இவங்க எதுக்காண்டி நம்ம பிறந்திருக்காங்க, சனி. அதாவது நம்மளுடைய செயல்ல ஏதோ ஒன்று குறை இருக்கு, அதை பூர்த்தி பண்றதுக்காண்டி அந்த கர்மா செய்யக்கூடிய வேலையில பாதியா விட்டுட்டு போயிருக்கார். போகும்போது அந்த செயலை பூர்த்தி செய்வதற்காக வேண்டிய இவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி இறுதியிலேயே சனிமேட்டுக்கு வந்தாக்க சுயநலம் அதிகமாக இருக்கும். அவர் சுயநலவாதியாக இருப்பார். தான் நல்லா இருந்தா போதும், தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும், தன்னை சார்ந்தவர்கள் நன்றாக இருந்தால் போதும் என்று இந்த ரேகை இப்படி இருந்ததுன்னா அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் நீங்க வேணா உங்க கையை செக் பண்ணி பாருங்க.
வேற எதை பத்தியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இந்த ரேகையில ஏதாவது வெட்டு துண்டு தீவு அது மாதிரி இருந்ததுன்னா அந்த வயதில் அவர்களுக்கு கெடுதல் வருவதற்கு வாய்ப்புண்டு. அவங்க யாரையோ ஏதோ செஞ்சு மனசை காயப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ரேகை முதல்ல இருதயத்தை குறிக்கும். நம்ம உடம்புல உறுப்புகள்ல இருதயத்தை குறிக்கும். இருதயம் எவ்வளவு தூரம் இருக்கு, நல்ல இருதயமா சுத்தமா இருக்கா நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு நம்ம இருதய ரேகையை பார்க்கிறோம். ஒண்ணு, அவருடைய உணர்ச்சி, அவருடைய செயல் வேகம் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு தூரம் அவர் உணர்ச்சியா இருக்காரு, சந்தோஷமா இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம இருதய ரேகையில நம்ம கணக்கு பண்றோம். இந்த இருதய ரேகையில கீழே 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 கிளை இறங்குச்சுன்னா, இந்த மாதிரி இறங்குச்சுன்னா அது ஒரு பாசமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பாசம் அதிகமா இருக்கு, அன்பு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இது மேல போச்சுன்னா நல்ல அமைப்பு. இந்த இருதய ரேகையிலிருந்து மேல ரேகை போச்சுன்னா மிகச் சிறந்த அமைப்பு. அந்த மேட்டோட பலன் அதிகப்படும். அதாவது வேலை, பணம், பொருள் இது மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த முதல்ல சனி மேட்டுக்கு இந்த இருதய ரேகை போச்சு, எந்த விதமான வில்லங்கமும் இல்லை, சனி மேட்டுக்கு போகுது. இந்த சுக்கர மேடை பார்க்கணும். சுக்கர மேடும் நல்லபடியா ஓரளவு இருந்ததுன்னா, ஓரளவு நல்லா இருந்ததுன்னா அவர்கள் காதல் அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியோடு மக்களோடு சந்தோஷமாக இல்லறம் நடத்துவதற்கு வாய்ப்புண்டு. மனைவி மேல அளவுக்கு அதிகமா பாசம் இருப்பாங்க, மனைவி விட்டு பிரிய மாட்டார்கள். அந்த கர்ம பலன் அப்படி இருக்கும். இது அளவுக்கு மீறி இருக்கு சார். அளவுக்கு மீறி இருக்கும்போது இந்த புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா கணவன் மனைவியோட கண்ட்ரோலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த புத்தி ரேகை நல்ல நேரம் இப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. இந்த மாதிரி சனி மேட்ல போய் இருதய ரேகை முடியும் போது இந்த ரேகை கரெக்டா இருந்ததுன்னா அவர்கள் நீதி, நேர்மை, சத்தியம் தவறாமல் மனைவியோடு நல்லபடியா குடும்பம் நடத்துவாங்க. அதை இல்லாத எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த புத்தி ரேகையில ஏதாவது ஒரு கெடுதல் வருது. இப்ப புத்தி ரேகை இவ்வளவுதான் இருக்கு சார். புத்தி ரேகை இதோட நின்று போச்சு. இப்போ சுக்கரமேடு அதிகமா இருக்கு, இறுதி ரேகை சனிமேட்ல போய் முடியுது. அப்ப அவர்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும், குருட்டுத்தனம், அது நம்ம செவ்வாயும் அதிகமாக இருந்துட்டான்னு வச்சுங்க, குருட்டு நம்பிக்கை, குருட்டு தைரியம். புத்தி புத்தி கம்மியா தான் இருக்கு. அப்படிங்கும் போது சுக்கரன் அதிகமான சுக்கரன் ஆசையை தூண்டி விட்டுருவாரு. தூண்டி விட்டு திருமணத்தில் விருப்பமே கிடையாது, உடல் உறவில் அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்துவார். நிறைய பேரோட அவர்களுக்கு தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும் செய்வார், யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டார். இது நீங்க உங்க கையை செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பலன்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதாவது புத்தி ரேகை சரியா இருந்ததுன்னா எல்லாத்தையும் அந்த புத்தி சரி பண்ணிடும். புத்தி ரேகை சின்னதா இருக்கும்போது அந்த உடல் உறவு சம்பந்தமான விஷயங்கள் அவர்கள் தவறான முடிவுகள் எடுத்து யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. சனி பகவான் ஒரு கீழ்மட்ட தொழிலாளர். அவர் யார் எதை பத்தியும் கவலையே பட மாட்டார். நாம சந்தோஷமா இருக்கணும். எங்க போய் தொடர்பு பண்ணா என்ன, எதை பத்தி கவலைப்படாமல் சந்தோஷமாக இருப்பதற்கு உறவு முறை பார்க்காமல் எங்க வேணாலும் போவார், என்ன வேணாலும் போவார், யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டார். யார் என்ன சொல்லணும் அடப்போய அப்படின்னு போயிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி நிலை தொடரும். இந்த ரேகை புத்தி ரேகை நல்லா இருந்து இந்த ரேகை இப்படி இருந்ததுன்னா கட்டுக்குள் இருக்கும். இந்த புத்தி ரேகை அழகா இப்படி வருது, அப்ப கெட்டு போக மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அது நெருங்கக்கூடாது. இந்த புத்தி ரேகை நெருங்காமல் இருக்கணும். இந்த புத்தி ரேகை நெருங்காமல் இருந்தால் நல்ல விஷயம். அதை நெருங்கிச்சுன்னா எவ்வளவு தூரம் நெருங்குதோ அவ்வளவு தூரம் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த இருதய ரேகை நேர இப்படி மேடுகளுக்கு பக்கத்துல இருக்கு சார். இந்த மேடுகளுக்கு பக்கத்துல இப்படி போகுது சார். இப்படி போச்சுன்னா இந்த மேடு இந்த புதன் மேடு, சூரிய மேடு, சனி மேடு, குரு மேடு பக்கத்துல இப்படி மேல போகுதுன்னு வச்சுங்க, அவர்களுக்கு பொறாமை குணம் அதிகமாக இருக்கும், ஆசை அதிகமா இருக்கும், வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப அந்த மேட்டு மேலேயே போகுது, அதுவும் தவறு. கீழே வந்தாலும் தவறு, கீழே பக்கத்துல வந்தாலும் தவறு, மேல போனாலும் தவறு. நடுநிலையில இந்த மேட்டோட சேர்ந்து அழகா போச்சுன்னா ஒரு நல்ல அமைப்பு. இப்ப இந்த இருதய ரேகை இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தாதான் கர்மா கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி போச்சுன்னா இந்த இருதய ரேகை இன்னைக்கு கர்ம பலன், அதாவது கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 34 இருதய ரேகையின் செயல் விளக்கம் எப்படி இருந்ததுன்னா என்ன பலன் கொடுக்க போகுது, அதனுடைய கர்மாவினுடைய செயல், அது எல்லாமே நம்ம கையில உள்ளது, எல்லாமே நம்மளுடைய முன் ஜென்மம், இப்பொழுது அடுத்தது, இது எல்லாமே கவர் பண்ணும்.
இப்போ நம்ம ஓரளவு அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் செய்யாமல் நம்முடைய செயல்கள் அடுத்தவரை பாதிக்காத வரையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்மளுடைய செயல்களினால் அடுத்தவரை பாதித்தால் உங்களுக்கு கர்ம பலன் உண்டு. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, பொன் பொருள் மனம் செயல் இதில் எதில் போய் அடுத்தவங்களை நம்ம பாதிக்கிறோமோ அந்த கர்மா நம்மளை பின்தொடர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவ்வளோதான். இப்போ நம்ம இருதய ரேகை இப்படி போய் இருக்குது சார். அப்போ இவர்கள் கணவன் அது கல்யாணம் பண்ணும்போது தன்னை விட உயர்ந்தவரை கல்யாணம் பண்ணுவார். உயர்ந்த படிப்புல அந்தஸ்துல உயர்ந்தவரை கல்யாணம் பண்ணுவார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை திருமணத்துக்கு பிறகு கணவனையோ மனைவியோ ரொம்ப நம்பி சந்தோஷமான இல்வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த ரேகை நேரம் அந்த பக்கம் போகக்கூடாது சார். அதாவது கடல் இப்படி நேரம் அப்படி கம்பி மாதிரி போய் இந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, இது ஒரு தவறான அமைப்பு. இது ஒரு அகம்பாவம், அதாவது ஒரு இரக்கமில்லாத தனம், வேலையில கசைக்கு புரியக்கூடியது, ஒரு தான் எல்லாருக்கும் தெரியும் மிச்சவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி மனோபக்குவம். அந்த கர்மா அவங்கள செயல்படுத்துது, நம்ம அவர்களா செயல்படுத்துறது இல்லை. இந்த ரேகை அமைப்பு இருக்கும்போது கர்மா அவங்கள தூண்டும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு இந்த ரேகை நேரம் ரெண்டுக்கும் இடையில, அதாவது குருமேட்டுக்கும் சனி மேட்டுக்கும் இடையில போய் முடியும். இவர்கள் ஒரு நல்ல அமைப்பில் இருப்பார்கள், ஒரு நல்லவர்களாக இருப்பார்கள். நல்லவர்களுக்கு நல்லவர்களாக, தீயவர்களுக்கு தீமையாக. அதாவது பாசம் ஒரு அளவோடு இருக்கும், அன்பு அளவோடு இருக்கும், செயல்ல நல்ல திறமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு தூரம் இந்த இருதய ரேகை சின்னதா இருக்கோ சின்ன இதயம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு இருதய ரேகை இருக்காது. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? பாசம் இருக்காது, வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க. பாசமும் சேர்ந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், பொருள் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல மட்டுமே இருப்பாங்க. பொருள் சம்பாதிச்சு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. உடல் பொருள் ஆவி எல்லாமே பணத்திலேயே இருக்கும். பணம் தான் உங்களுக்கு பிரதானமா இருக்கும். அதாவது பாசம் ரெண்டாம் பட்சமா தான் இருக்கும். அதுக்குன்னு கல்யாணம் பண்ண மாட்டாங்க, பாசம் இல்லைன்னு கிடையாது. பாசம் அளவோடு இருக்கும். இந்த இருதய ரேகை தான் நம்ம ஹார்ட்டை பத்தி குறிக்கிறது. அதாவது இதயம் இல்லாமல் செயல்படுகிறார் இவர். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு, அடுத்தவங்களோட கஷ்டப்படுறாங்களேன்னு நினைக்க மாட்டாரு. இந்த மாதிரி இருதய ரேகை இல்லாதவங்களுக்கு அவருடைய கடமை தானே முக்கியமா இருக்கும், வேலை தான் முக்கியமா இருக்கும். அடுத்தவங்க கஷ்டப்படுறான் நல்லா இருக்கும், அதை பத்தி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி கையில ரேகை இருதய ரேகை இல்லாம புத்தி ரேகை மட்டும் இருக்கான்னு பாருங்க. இல்ல புத்தி ரேகை இருதய ரேகை சேர்ந்து ஒரே போர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த பலன் அதிகப்படும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா மேடுகளையும் நம்ம பார்க்கணும். இந்த மேடுகள் எந்த மேடு உயர்வா இருக்கோ, இப்போ குரு மேடு உயர்வா இருந்ததுன்னா அதிகார பதவிக்கு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சனி மேடு அதிகமா இருந்தா வேலையிலேயே முக்கியமா இருப்பாங்க. சூரிய மேடு அதிகமா இருந்தா அதாவது புகழுக்காக வேண்டி அவர்கள் அலைபவர்களாக இருப்பார்கள். புகழுக்காக வேண்டி அலைவர். அதே மாதிரி புதன் மேடு உப்பலா இருந்ததுன்னா வியாபாரத்துறையில் அவர்கள் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்று வியாபாரத்தில் அதாவது கலப்படம் பண்ணி அப்படி இப்படி பண்ணி எப்படியாவது வாழ்க்கையில வியாபாரத்துல கொடிகட்டி நல்ல பெரிய அளவில் நல்ல லெவல்ல வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. செவ்வாய் அதிகமா இருந்ததுன்னா அவர்கள் நிலபலம் சொத்து பத்து இதுல நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரமேடு அதிகமா இருந்ததுன்னா காதல் ஈடுபாடு காம ஈடுபாடு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் ஒவ்வொரு காணொலியும் சொல்லிட்டு வரேன். நம்ம ரேகைகள் முக்கியமா இருக்கிறது, நம்ம இருதய ரேகை இருக்கணும், விதி ரேகை என்று சொல்லக்கூடிய சனி ரேகை இருக்கணும், சூரிய ரேகை இருக்கணும். மிச்சப்படி இந்த சந்திர வீட்டில் தோன்றக்கூடிய ரேகை தான் பிரயாண ரேகைன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சில பேருக்கு இந்த ஆயில் ரேகையே இதுல ஒரு கேளை இப்படி சந்திரமேலுக்கு போயிருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க சார். அவங்களுடைய தொழில் எல்லாமே வெளிநாட்டுக்கு உள்நாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி, இல்லைன்னா 4 ஃபாலையா 10 இடத்துல ஃபேக்டரி இருக்கும், நிற்க நேரம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம இருதய ரேகையை மட்டும் பார்ப்போம். இருதய ரேகை இருந்தா அவர்கள் எவ்வளவு தூரம் நீளமா இருக்கோ அவ்வளவு தூரம் நல்ல இதயம் படைத்தவர்கள் சொல்லலாம். அதாவது இருதய ரேகை சின்ன இருதய ரேகையா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு அது கீழே வளைஞ்சு இருந்ததுனாலும், அதாவது செவ்வாய்மேட்டு பக்கம் இருந்தாலும் சண்டை குணம் அதிகமாக இருக்கும். சந்திரன் பக்கம் வளைஞ்சிருந்தாலும் அதாவது ஒரு சரியில்லாத அமைப்பு. இருதய ரேகைனா அது இருக்கிற இடத்துல கரெக்டா இருந்ததுன்னா நல்ல அமைப்பு. நல்ல இருதயம் படைத்தவர்கள்,
அதற்காக வேண்டி பிறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத கர்ம செயல்கள் நமக்கு காட்டி கொடுக்கும். நம்ம கையை பார்த்த உடனே இவர் எதற்காக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத, என்ன செயல் செய்யறதுக்கு விட்டுட்டு போனாரு அந்த செயலை செய்யறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்த உடனே, மேடுகள் ரேகைகளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இருதய ரேகை, முக்கியமா இருதய ரேகையோட வேலை, செயல், கர்ம, பலன் அப்படின்னா என்னன்னா, இருதய ரேகை என்பது நம்மளுடைய ஹார்ட்டை குறிக்குது. சின்ன இருதயமா இருந்தா அவர்களுக்கு இதயம் குறுகுன இதயம் அப்படின்னா சின்ன இதயமா கிடையாது. அவர்களுக்கு மனதில் அதிகமான ஒரு மற்றவங்களை பத்தி ஒரு கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. இருதயம் நல்லா இருக்கும், அதுல வெட்டு துண்டு இருந்தாலும் இருதயத்துல பாதிப்பு, இருதய நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மிச்சப்படி இருதயம் நல்லா இருக்கும், ஆனா அதுல பாசம், அன்பு இதெல்லாம் இருக்குதான்னு அந்த இருதய ரேகையை வச்சு தான் நம்ம பார்க்கணும். எவ்வளவு தூரம் அவர்கள் பாசமாக இருப்பார்கள், எவ்வளவு தூரம் அன்பார்கள். அதே இருதயங்களுக்கு கீழே இறங்குச்சுன்னு வச்சுங்க, பாசம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 2 இருதய ரேகை இருந்ததுன்னா பாசம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். அளவுக்கு அதிகமான பாசம் 2 இருதய ரேகை ஒரு சில பேருக்கு இருக்கும், பாசம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இருதய ரேகைகள் மேல் நோக்கின கிளைகள் எந்த மேட்டுக்கு போதோ அந்த மேட்டோட பலன் அதிகப்படும். இது அவங்களுடைய கர்ம பதிவு. இதற்காக வேண்டிதான் பிறந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இருதய ரேகை நீளமாக இருந்தால், நல்ல அமைப்பில் இருந்தால், மேடுகள் நன்றாக இருந்தால், புத்தி ரேகை நன்றாக இருந்தால், அவர்களுக்கு சூரிய ரேகையும் இருந்தால், வாழ்வில் சிறந்த நிலைக்கு வருவதற்கு அவருடைய கர்மா வேலை செய்யும். ஆசையை உண்டு பண்ணும். மேடுகள் நல்லா இருந்ததுன்னா ஆசையை உண்டு பண்ணும், ரேகைகள் நல்லா இருந்ததுன்னா செயல்படுத்தும். இது 2 தான் வேலை. மேட்டோட வேலை ஆசையை உண்டு பண்றது, ரேகைகளோட செயல்படுத்துறது. இது 2ம் இருந்தாதான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். முழுசா வெற்றி அடையணும்னா அந்த ரேகை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஒரு சில பேருக்கு அது சனி மேட்டோட அந்த இருதய ரேகை நின்று போச்சுன்னா அவர்களுக்காக வேண்டிதான் பிறந்திருக்கிறார்கள். அவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதை விட்டுட்டாரு, அதை பாதையில் விட்டுட்டு போயிட்டாரு, அதை தொடர வந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். குரு மேட்ல இருக்காருன்னா மனைவி மக்களுக்காக வேண்டி பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்களும் ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அதுக்கு பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. அதாவது பிளஸ் மட்டுமே இருக்காது, மைனஸ் மட்டுமே இருக்காது. 2ம் கலந்தாதான் பார்க்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இப்போ கைரேகையை பாருங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு இறுதி ரேகை முடிகிறதோ அந்த இடத்தோடு உங்க கர்மா முடியுது. அதை பார்த்துட்டு உங்களுடைய ஆயுள் ரேகையை பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நீங்க வாழுவீர்கள். இந்த உலகத்தில் வாழுவதற்காக, இதை செய்வதற்காக தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். ஒவ்வொரு ரேகையும் அதனுடைய கர்ம செயல்களை பார்க்கலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.